அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. வைகோவுடைய மகனான துரை வைகோ மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கார். அவருக்கு இந்த சீட்டு கொடுக்கப்பட்டதன் பின் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இரண்டாவது அவர் அழுது ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்பார், அது ஏன் அழுதாரு அப்படிங்கிறத பற்றியும், இப்போது ஹைகோர்ட்டும் சரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரி இந்த பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அது என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும், எல்லாத்துக்கும் மேலே மதிமுகவுடைய ஒரு எம்பி அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கார், அதுக்கு என்ன காரணன்ற பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். திமுகவுடைய கூட்டணி அப்படின்னு எலெக்ஷன் 2024 அறிவிக்கப்பட்டதில் மதிமுகவும் மிக முக்கியமான ஒரு கட்சி. இப்போ இந்த மதிமுகவில் எத்தனை தொகுதி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தப்போ ஒரு தொகுதி தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு மக்களே. இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஆல்ரெடி மதிமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் 2019 வருஷம் நின்று ஜெயித்தவர் தான் திரு கணேசமூர்த்தி அவர்கள், ஈரோடு நின்று ஜெயித்தார். அவருக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை வைகோ நிற்க போகிறாரா? ஏன்னா போன 2019 பார்த்தீங்கன்னா என்ன அக்ரிமெண்ட் போடப்பட்டிருந்ததுன்னா, ஒரு லோக்சபா ராஜ்யசபா கேட்டாங்க. லோக்சபா எம்பியாக ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, அது திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தார். ராஜ்யசபா எம்பியாக வைகோ கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே பூர்த்தி பண்ணப்பட்டு விட்டது. அடுத்தது இப்போது 2024 எலெக்ஷனில் ஒரே ஒரு சீட் தான் பேசப்பட்டிருக்கு, ஒரே ஒரு சீட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு சீட் யாருக்கு தர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எங்கே நிற்க போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு மக்களே. ஜென்ரலாகவே தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு திருச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மையமான இடம் அண்ட் பரப்பளவில் மிகப்பெரிய இடம். பெரிய இடம், பெரிய தொகுதி திருச்சின்னு சொல்லுவாங்க. அந்த திருச்சியில் ஃபஸ்ட்டு ஒரு தொகுதியை அறிவித்தாங்க மதிமுகவுக்கு. எந்த தொகுதின்றதை ஃபஸ்ட்டு அறிவிக்கலை, அப்புறம் திருச்சின்னு அறிவித்தாங்க. அப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுக்கப்பட்டிருந்தது, திருநாவுக்கரசு அவர்கள். அப்போ அவரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ஒரு எம்பி யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தப்போ வைகோவின் மகனான துரைக்கு கொடுத்துருந்தாங்க. துரை வைகோ நிற்க போகிறாரு அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க மக்களே. இப்போ இந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏற்பட்டுருக்கு மதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சர்ச்சைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல மதிமுக எடுத்திருக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் அது தவறான முடிவு அப்படிங்கிறதும் அனலைசேஷன் தெரிய வருது. அது என்ன தவறான முடிவுன்றதை பற்றியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திருச்சியில் துரை வைகோ நிற்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன சின்னத்தை நிற்க போகிறார், அடுத்தது என்ன சின்னத்தை நிற்க போகிறாரு அப்படிங்கிற அடுத்த ஒரு விஷயம் வெளியாகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பம்பரம் அப்படின்னு அவங்க சொந்த சின்னத்தை நிற்க போகிறாரு. சொந்த சின்னமான பம்பரத்தில் நின்னாதான் மதிமுகவுடைய பொதுச் செயலாளரே வேற ஒரு சின்னத்தில், அதாவது உதயசூரியன் நிற்கிறாரு அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே சொந்த சின்னத்தை நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் ஏற்பட்டு தான் இருந்துச்சு. சரி, பம்பரம் கிடைக்கணுமே, கிடைக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அதற்காகத்தான் டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, உதயசூரியன் நிற்க சொல்லி வற்புறுத்தியிருக்கிறாங்க ஒரு பாயிண்டில். வற்புறுத்தலில் KN நேரு அவர்களும் இருந்திருக்காரு அப்படின்னு விமர்சனங்களும் விமர்சனம் வெளிவட்டு தான் இருந்துச்சு அந்த இடத்துல. ஏனென்றால் திருச்சியுடைய தொகுதியில் அந்த டிஎம்கே கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்க வேண்டியதன் பொறுப்பு KN நேரு கொடுக்கப்பட்டிருந்தது. KN நேரு சொல்லியிருந்திருக்காரு, நீங்கள் உதயசூரியன் நின்றுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நாம் விசாரித்த வரையில் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா மக்களே, இந்த கள நிலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கள நிலவரம் அப்படிங்கிறதை யூஸ்வலாகவே எந்த கட்சியாக இருந்தாலும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க, எப்படி இருக்குது இன்ட்ட கேட்பாங்க, இன்னும் பச்சை இன்ட்ட கேட்பாங்க எப்படி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்திரிகையாளர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு கலை நிலவரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேர்தல் சென்சஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு சேனலும் யாருக்கு வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலை நிலவரத்தை கொடுப்பாங்க. அது ஜென்ரலாக யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்ட்டு கொடுக்கக்கூடிய கலை நிலவரம் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2011 அப்புறம் 19க்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போது கனடா ஈரோடு இருக்கார். ஈரோடு இந்த சமயத்தில் கனடா ஈரோடு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எம்பி எலெக்ஷன் வருது.
அந்த இடத்துல ஜாஃபர் சேட் அவர்கள் வந்து இன்டோடைய சீஃபாக இருக்கார். அப்படி இருக்கிறப்போ அந்த சமயத்தில் வந்து ஐ திங்க் 2009 சமயத்தில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2009 சமயத்தில் பிரபாகரன் இறந்த அந்த சமயம். இப்போ எல்லாருமே எல்டிடி பிரபாகரன் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்த சமயம் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா. அப்போது ஜாஃபர் சேட் ஐபிஎஸ் தான் வந்து இன்டோடைய சீஃபாக இருக்கார். அப்போ கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருக்கார். அப்போ கூப்பிட்டு வச்சு பேசுகிறப்போ இது மாதிரி ஒரே பிரபாகரனாக பேசிகிட்டு இருக்காங்க. பிரபாகரன் கொல்லப்பட்டதற்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி எதிர்க்கட்சி பேசிகிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ திரு ஜாஃபர் சேட் சொல்லியிருக்காரு, இது மாதிரி சிஎம் கிட்ட, நீங்கள் எந்த இடத்துலையும், அதாவது எதிர்க்கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறாங்கன்னா அதில் 38-39 நிமிஷம் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க மக்களே. ஒரு இன்ட்டு எல்லா பிரச்சாரத்திற்கும் அவங்களுடைய இன்ட்டு சோர்ஸ் அங்கே போய் நிற்பாங்க. போலீஸ் அங்கே வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசுகிறாங்கன்றதை தே வில் ரெக்கார்ட் இட், தே வில் கெட் அஸ் எ ரெக்கார்ட். இது நடக்கும். ஆளுங்க இது எல்லாமே இன்ட்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்ட்டு ஒரு பக்கம் இருக்கும், ஐபி ஒரு பக்கம் இருக்கும், எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் 40 நிமிஷம் பிரச்சாரம் பேசுகிறாங்கனால் எதிர்க்கட்சியை பொறுத்தளவுக்கு 38-39 நிமிஷம் பார்த்திங்கன்னா பிரபாகரனை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் தான் மற்றதை பேசுகிறாங்க. ஸோ என்ன சொல்லப்படுது கருணாநிதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் பிரபாகரனை பற்றியே பேசாதீங்க, முழுக்க என்ன செஞ்சீங்க, என்ன செய்ய போகிறீங்க, இதை பற்றி மட்டும் பேசுங்க சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு அஜெண்டா வைக்கிறப்போ இது எப்படி சரியாக வருமா? ஏன்னால் வந்து பிரபாகரனை பற்றி அவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க, நம்மளை பற்றி அவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க திமுக பற்றி. அப்போ திமுகவை பற்றி அவ்வளோ விமர்சனம் வைக்கிறப்போ பிரபாகரனை பற்றியும் அதை பற்றி வைக்கிறப்போ நம்ம அதை பற்றி பதிலே கொடுக்காமல் இருந்தால் அது மீடியாவில் பேசும் பொருளாகுமே கேட்டப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த விஷயம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு மக்களை பொறுத்தளவுக்கு பிரபாகரன் இறந்த அன்றைக்கு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு எல்லா ஷாப்பிங் மால்ஸும் ஃபுல்லாக இருக்குது, எல்லா தியேட்டர்ஸும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மக்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு எமோஷ்னல் நியூஸ், அவ்வளோதான். யாருமே எமோஷ்னல் பாண்டிங்கில் கனெக்ட் ஆகலை தமிழக மக்கள். பிரபாகரன் இறந்த அன்றைக்கே கூட இங்கே எல்லா ஷாப்பிங் மாலும் ஃபுல்லாக இருக்குது, தியேட்டர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. யாரும் புறக்கணிக்கலை, தியேட்டர் போக மாட்டேன்னு சொல்லலை, யார் ரோட்டில் வந்து உட்காந்து அழுவலை, எதுவுமே நடக்கலை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரபாகரன் கூட இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப பெருசாக இல்லைன்றதை புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் இது ரியாலிட்டி. ஸோ மற்ற கட்சிக்காரங்க என்ன வேணால் பேசட்டும், தட் வில் பி எ நியூஸ், நாட் அ எமோஷ்னல் பாண்டிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரியே திரு கருணாநிதி அவர்கள் வந்து எந்த இடத்தையும் பிரபாகரனை பற்றி பேசாமல் தொடர்ந்து இவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, என்ன செய்ய போகிறான்ற பற்றி மட்டும் பேசுகிறாங்க. அப்போ அடுத்த ஒரு கேட்குறாங்க, சரி இப்படி பேசினா எவ்வளோ ஜெயிக்க முடியும்? 28 கன்ஃபார்ம் அப்படிங்கிறாரு ஜாஃபர் சேட் ஐபிஎஸ். 28 கன்ஃபார்மா? ஆமாம் 28 கன்ஃபார்ம். எப்படி சொல்கிறீங்க? பார்த்துட்டே இருங்க. ஸோ 27 வந்துருச்சு மக்களே, 28 வரல, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, எண்ணிக்கை போயிட்டுருக்கு. அப்போது திரு ஜாஃபர் சேட்டை கூப்பிட்றாரு சிஎம். கூப்பிட்டு, என்ன ஜாஃபர் சேட் 28ன்னு நீங்கள் 27 தான் வந்திருக்கு, தருமபுரி எண்ணிக்கை போயிட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள், தருமபுரி வரும் அவ்வளோதான் அப்படின்றார். சொன்ன மாதிரி தருமபுரி வருது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா மக்களே, இன்டெலிஜென்ஸ் டீம் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறவங்க அந்த கருத்து கணிப்புன்னு கேட்கக்கூடிய, அதாவது கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு ஒரு மீடியா எடுக்கிற கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வேறு சினாரியோ, வேறு அஜெண்டா, இதை பெருசாக மைண்டில் எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த கருத்து கணிப்பு பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட், தட் டு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது துல்லியமாக கரெக்டாக சரியாக இருக்கும், மேக்ஸிமம் சரியாக இருக்கும். ஸோ அதனால தான் கருத்து கணிப்பை எடுத்து வைத்து விட்டு, அந்த கருத்து கணிப்பை யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எடுக்கும், அதை எதிர்க்கட்சியும் தெரிந்து கொள்ளும், ரொம்ப ஈஸி தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னால் இன்ட்டுக்குள்ளே இவங்க ஆட்டிலும் கண்டிப்பாக இருப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதேன்னு சொல்கிறேன் மக்களே, இந்த கருத்து கணிப்படி பார்த்தீங்கன்னா துரை வைகோ அவர்களை திருச்சியில் நிற்க வைக்கிறப்போ அதில் என்னென்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க ஆளுங்கட்சியினர், திமுக. ஸோ அதனால தான் துரை வைகோவை உதயச்சூரன் இல்லைங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அவர் பிடிவாதமாக இருக்கார். ஏன் பிடிவாதமாக இருக்கார்? என்ன பின் காரணம் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அதாவது வைகோ ஒரு கட்சி நடத்துகிறாரு மதிமுக. இது எந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சின்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு.
ஒரு கட்சி நடத்துகிறார். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரான வைகோவின் மகனே வேற ஒரு சின்னத்தில் நிற்கிறப்போ இவருக்கான பேர், இவருக்கான ஒரு பழிசொல் வந்துருமே அப்படிங்கிற எண்ணத்தில் நிற்கிறதா சொல்கிறாரு. இல்லை இன்னும் உள்ளர்த்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதிமுக சொந்தமான சின்னத்தில் நின்று ஜெயிச்சு ஒரு எம்பி வாங்கிருச்சு அப்படின்ற பெயர் இருந்துச்சுன்னால் 2026 இல்லை அதற்கு மேலே வரக்கூடிய சமயங்களில் சொந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிட்டாங்கப்பா அவங்க அப்படிங்கிற ஒரு பெயரை தக்க வச்சுக்க பார்க்குறாங்க. சுயநலம் தான். ஆனால் உங்களுக்கு திருச்சி அப்படிங்கிற பெரிய தொகுதியை பொறுத்தளவுக்கு காம்படிஷன் ஹெவியாக வைப்பாங்க எல்லா கட்சிகளும். அந்த சமயத்தில் உதயசூரியனை சொல்லி ஓட்டு கேட்குறப்போ திமுகவுக்கு ஈஸி வே ஆஃப் கோயிங்காக இருக்கும் ராதர் தென் மதிமுகவுடைய சின்னத்தில் ஓட்டு கேட்குறப்போ. இப்போ பம்பரம் அப்படிங்கிறதாவது அவர் நின்று இருக்கார் மதிமுக, ஆனால் அதே பம்பரம் இப்போ கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனால் அதில் தான் நின்று நிற்பேன் அப்படின்னு பிடிவாதமாக துரை வைகோ இருக்கார். ஸோ துரை வைகோட பிடிவாதத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிடுறாங்க, விண்ணப்பம் வைக்கிறாங்க, அவங்க லேட் பண்ணுறாங்க. அடுத்தது ஏன்னா இப்போ பிரச்சாரம் ஆரம்பிச்சிச்சு, எந்த சின்னத்தை ஓட்டு போடுறதுன்றது மக்களுக்கு குழப்பம் வந்துவிடாதுன்றதுக்காக. ஏன்னால் பிரச்சாரம் ஆரம்பித்த உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்ல போய் மீட்டிங் போட்டு திருச்சி தான் போட்டார். ஏன்னால் திருச்சி பெரிய ஏரியா, அங்கேருந்து சென்ட்ரல், அதுவும் சென்ட்ரல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு, அங்கேருந்து பிரச்சாரம் ஆரம்பித்தா சுற்றிட்டு வருவாங்க, டவுன் சவுத் போவாங்க, முடிச்சுட்டு அப்படியே நேராக பொறுமையாக மேலே வருவாங்க. ஸோ எப்படி பிரச்சாரம் இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, திருச்சி போயிடுவாங்க, டவுன் சவுத் போயிடுவாங்க, ஃபுல்லாக முடிச்சுட்டு கொங்குக்கு போயிடுவாங்க, கொங்குவை முடிச்சுட்டு நேராக மேலே வருவாங்க, சென்னைக்கு சென்னை முடிப்பாங்க, சென்னை லாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி முடிப்பாங்க. இது யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் தி மேனிஃபெஸ்டோ, பிரச்சாரம். ஸோ ப்ரோபகேண்டா இப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்னும் சின்ன முடிவாகாத இருக்கிறப்போ எதை வச்சு கேட்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும், கேள்வி இருக்கும், மக்களுக்கு குழப்பம் இருக்கும். பட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பம்பரம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையம் அதை நிராகரித்து வெயிட் பண்ணுறாங்க, ஸ்லோ பண்ணுறாங்க. உடனே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க மதிமுகவுடைய வைகோ அவர்கள். ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது, சின்னம் கிடைக்காதுன்றது எல்லாமே தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் அதை வச்சு அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, 2 தொகுதிக்கு மேலே நீங்கள் நின்னால் மட்டும்தான் உங்களுக்கு பம்பரம் கொடுக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் பம்பரம் கிடைக்காது, ஏதாவது சுழற்சி சின்னத்தில் நின்றுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க மக்களே. இப்போ அடுத்து என்ன செகண்ட் ஆப்ஷன் பிளான் பண்ணுறாங்க மதிமுகன்னு பார்த்தீங்கன்னா, பம்பரம் கிடைக்கவில்லை என்றால் தீப்பெட்டி வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த தீப்பெட்டி, பம்பரம் இதெல்லாமே புதிய சின்னங்கள் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஏப்ரல் 19th எலெக்ஷன், இன்றைக்கி 27, ஒரு 23 நாட்களுக்குள்ளே 24 டேஸ்க்குள்ளே அங்கே மக்கள்கிட்ட திமுகவுடைய கூட்டணி வைகோவுக்கு நிற்கிறது, வைகோ மூலிமா மதிமுகவுக்கு நிற்கிறது துரை வைகோ அவர்கள், இவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது தீப்பெட்டி சின்னம் அப்படிங்கிறதை பதிய வைப்பது கொஞ்சம் லெங்க்தி ப்ராசஸ். இதை கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், லெங்க்தி ப்ராசஸ். ஸோ இதனை புரிய வச்சு ஓட்டு வாங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் அப்படிங்கிறதை ப்ராக்டிக்கலாக பார்த்து மதிமுக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது திமுக தரப்பில் இருந்தும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். 2019ஆம் வருஷம் 2 எம்பி தான் மதிமுக இருந்திருந்தாங்க. ஒன்று நாடாளுமன்ற எம்பி, அது மக்கள் முடிவு பண்ணுறதில்லை, நாட் எலெக்டட் எம்பி கிடையாது. ஸோ அதை ஓரம் வச்சுருங்க, வைகோ கொடுத்தாங்க. அது லோக்சபா எம்பி அப்படிங்கிறது ஒருத்தர் தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஒருத்தர் தான் வாங்கினார் மதிமுகலேருந்து. அது யாருன்னு கேட்டால் திரு கணேசமூர்த்தி அவர்கள். அவர் ஏதோ ஒரு சிக்கலின் காரணமாக, ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர் சல்பாஸ் அப்படிங்கிற மாத்திரையை எடுத்துக்கிட்டு அதிகமாக அவளை உட்கொண்டுட்டு அவர் மயக்கம் அடிச்சு கீழே விழுந்திருக்கார், தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. அவர் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் ஹி ஸ்டில் இன் சீரியஸ் கண்டிஷன், இன்னும் கண்ணு முழிக்கலை. இப்போ வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் அவர் கண்ணு முழிக்கலைனால் என்னன்றதான் தெரியும். ஏன்னால் அவருக்கு எக்கோ பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீ இஸ் அண்டர் அப்சர்வேஷன். 48 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 48 மணி நேரம் கழித்து தான் அவர் என்ன ஆகிறாரு, என்ன நிலைமையில் இருக்காருன்றது தெரிய வரும். ஸோ ஒரு சிட்டிங் எம்பியை தாண்டி ஒரு புது நபருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்.
எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸில் வின் பண்ணியிருக்கக்கூடிய திருச்சி தொகுதியை வைகோவுடைய பையனுக்கு கொடுத்துருக்கிறது அடுத்த நல்ல விஷயம். மூணாவது, அதில் உதயசூரியன் நிற்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வின்னிங் கெப்பாசிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டி தான் பார்ப்பாங்க எலெக்ஷன் டைமில். உங்களுடைய வீம்பு, உங்களுடைய சுய கௌரவம் இருக்க தான் செய்யணும், பட் உங்களுடைய சுய பிடிவாதம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை வைகோ கூற வேண்டும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, எந்த நிலைமையில் மதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொன்னால் இதை புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் மறந்து மன்னித்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அதை கொண்டு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நமக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்தில் விசிகே அப்படிங்கிற கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆளுங்கட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்குது. கூட்டணி கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு கள்ளக்குறிச்சி கலவரத்தை பண்ணாங்க. அந்த ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய கெட்ட பெயர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வந்தது. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சில எச்ச புரோக்கர்கள்லாம் திமுக இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்தில், இன்ஃபேக்ட் அவருடைய கருணாநிதி குடும்பத்தில் இருக்க மகனும் அவரும் பிரிந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. தனித்தனி வீட்டில் இருக்கிறாங்க. ஹாய் ஹலோ இதில் தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற சமயத்தில் அந்த கருணாநிதி எம்எல்ஏன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மகளையும் மருமகளையும் டார்கெட் பண்ணி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எடுத்து SC/ST ஆக்ட் போட்டு ஆல்மோஸ்ட் 35 நாள் ஜெயிலில் வச்சுருக்கானுங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சில எச்ச புரோக்கர்கள். இப்போது ஒரு நார்மலாக நமக்கு வெளியே இருந்து பார்க்குறப்பயே தப்பு நடக்காத இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்றப்போ நமக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ இரிட்டேஷன் கொடுக்குது அந்த கட்சியை பார்க்குறப்போ. இந்த மாதிரி நிலைமை தான் ராஜீவ்காந்தி கொலை பண்ணப்பட்ட சமயத்தில் இருந்த ஒரு முக்கியமான தருணம். அதை பார்த்தா மக்களே, இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷனுடைய கேஸை விசாரிக்கிறப்ப நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சு நம்ம பதிவும் பண்ணியிருக்கோம். என்னென்னால், அடுத்த நாள் ராஜீவ்காந்தியை தற்கொலைப்படை தாக்குதல் பண்ண போகிறாங்க, தனு பண்ண போகிறாங்க. இப்போ தனு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி விருந்து செய்கிறாங்க. ஏகப்பட்ட கறி வாங்கிட்டு மாட்டுக்கறி சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அந்த இடத்துல ஒத்தைக்கன் சிவராசனும் வைகோவுடைய பிரதர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற 2 பேரும் ரவிச்சந்திரனை வர்ணிக்கிறப்ப சொல்லுவாங்க, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்த சாமி அப்படிம்பாங்க. ஸோ 2 பேரும் அவங்க மொட்டை மாடியில் பேசிக்கிட்டு இருந்துட்டு கீழே மாட்டுக்கறி விருந்து சாப்பிட்டுட்டு வெளியே போகிறப்போ அவங்க சொல்கிறாங்க, அடுத்தது அதாவது இந்த ஒத்தக்கன் சிவராசன் பேசிகிட்டு இருக்கான், அதாவது சென்ட் ஆஃப் பண்ணுறப்ப சொல்கிறான், பரவாயில்ல நமக்கு செம சப்போர்ட்டாக இருக்கிறது ரவிச்சந்திரன் தான். நம்ம இந்த விஷயத்தை முடித்ததுக்கப்புறம், அதாவது ராஜீவ்காந்தி கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வைகோவை முதலமைச்சராக்குவதற்கு நாம் முழுமூச்சாக இறங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே பேசியிருக்கிறாங்க. இட்ஸ் எ நெக்ஸ்ட் பிளான், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பிளான். எப்படி இது நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, வைகோ அவர்கள் அப்போது டிஎம்கேல கருணாநிதி கூட இருக்கிற ஒரு நபர். இப்போது கருணாநிதி சிஎம்மாக இருக்கிற சமயத்தில் இப்போ பாம்பிளாஸ்ட் நடந்துச்சுன்னால் அடுத்த நிமிஷம் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்படும். அப்போ கருணாநிதி மேலே பயங்கரமான இழிசொல் வர ஆரம்பிக்கும். ஏன்னால் அவர் ஒரு முன்னாள், ராஜீவ்காந்தி முன்னாள் பிரைம் மினிஸ்டர். அவரை தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரில் கொலை பண்ணிட்டாங்கன்றப்போ ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டவுடனே அடுத்தது வைகோவை முன்னிறுத்தி கொண்டு டிஎம்கேவை வைகோ லீட் பண்ண வச்சு வைகோவை சிஎம் ஆகணுன்றது தான் விடுதலை புலிகளுடைய அல்டிமேட் பிளான். இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சமாக இன்வெஸ்டிகேஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கருணாநிதிக்கும் வைகோக்கும் பெரிய சண்டையே வருது. வைகோ பிரிஞ்சு போய் 94ல் ஹி ஸ்டார்ட்ஸ் இஸ் ஓன் பார்ட்டி கால்டு மதிமுக. இப்பேற்பட்ட விஷயம். இன்றைக்கி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அதே இடத்துல ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவும் உங்களுக்கு காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது. கூட இது எல்லாத்துக்கும் ஒரு மெயின் காரணமாகவும் மெயின் ஆளாகவும் இருந்த ரவிச்சந்திரனுடைய பிரதரான வைகோக்கெலாம் தெரியாமல் கிடையாது இந்த விஷயம். கண்டிப்பாக தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கு அசாசினேஷன்லாம். இப்பேற்பட்ட ஒரு கட்சியையும் கூட்டணியாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவர் மகனுக்கே சீட்டு கொடுத்து இன்றைக்கி அந்த மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு திருச்சியில் இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. அப்படின்னால்
இன்னமும் சொந்த கட்சி தான் ஜெயிச்சு நின்று ஜெயிப்பேன். இப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் மக்களே, சொந்த கட்சி பேசுகிறாரு இல்லையா, ரைட், அவரோட ஆஸ்பெக்ட்லேயே போகலாம். பம்பரம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அவங்க ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. பம்பரம் சின்னம் அப்படிங்கிறது மதிமுகவின் சின்னமாக அறியப்பட்டது ஒரு காலத்தில். இப்போ இல்லை, அது வேறு விஷயம். இப்போ அடுத்தது தீப்பெட்டி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க மக்களே. தீப்பெட்டி கிடைக்கல, ஏதோ சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்படி அந்த ஒரு சின்னத்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சு மறுபடியும் அந்த சின்னம் நீங்கள் தக்க வச்சுக்க முடியுமா முடியாதான் நமக்கு தெரியாது. ஏன்னால் அடுத்த எலெக்ஷன் சின்னம் அவங்க கிடைக்காது. ஏனென்றால் சின்னம் கிடைக்கணும்னா 2 MP குறைஞ்சபட்சம் இருக்கணும். இவர் சப்போஸ் துரை அவர்கள் ஜெயிச்சாலும் கூட 1 MP தான் கணக்கு வருது, 2 MP கணக்கு வரல. ஆஸ் பர் த பைலா படி பார்த்தீங்கன்னா 2 MPகள் இருந்தால் தான் சின்னத்தை தக்க வச்சுக்க முடியும். திரும்ப 26 சின்னம் மாறிடும். அப்போது இந்த சின்னத்தை நீங்கள் நின்று போட்டியிடுறதுக்கும் இதற்கு கூட்டணி கட்சி மொத்தமும் சேர்ந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கும் ஏன் இந்த ஹெக்டிக்கான ப்ராசஸ் அப்படின்னு தான் நினைப்பாங்க எந்த கட்சியுமே. இப்போ துரை வைகோவுடைய பிடிவாதத்தின் காரணமாகவே இது காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்குன்றதை பார்க்க முடியுது மக்களே. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு திமுகவில் ஸ்டாலின் தலைமையில் திருமாவளவன் பண்ண துரோகத்தின் காரணமாக எந்த ஒரு தொகுதியிலையுமே உதயசூரியன் நிற்க விடலை. ரவிக்குமார் போன முறை MP எலெக்ஷனில் உதயசூரியன் நின்று ஜெயிச்சிருக்கார். ஆனால் இந்த முறை அது நிற்க விடலை, ஓஞ்சின்னு வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏனால் இவங்க விசிகே பண்ண துரோகத்தினால் கழட்டி விட்டாங்க. ஓஞ்சின்னு நின்று ஜெயிச்சுக்கோ, முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோ, முடியலனா உன் தலையெழுத்துன்னு விட்டாங்க. ஆனால் இங்கே மதிமுக இவ்வளோ பெரிய வேலையை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பண்ணியிருந்தாலுமே அதெல்லாம் மறந்து மன்னிச்சு, எந்த ராஜீவ்காந்தியை இங்கே கொலை பண்ணப்பட்டாரோ, யார் பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் தரப்பு இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கிறாங்க. இதே திருச்சி தொகுதியில் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநாவுக்கரசர் அப்படிங்கிற காங்கிரஸில் மூத்த தலைவர், அவர் எம்பியாக இருக்கார், சிட்டிங் MP. அவர் இடத்தையே விட்டு கொடுக்குறாங்க துரை வைகோவுக்கு. அப்படின்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் வந்திருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல மீண்டும் இவருடைய சின்ன பிடிவாதத்தால் இதை ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படின்னால் இது ஒரு மிகப்பெரிய தலைகுனிவாகத்தான் இருக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கு, திமுகவுக்கும் சேர்த்தான். சில இடங்களில் துரை வைகோ பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும், சில இடங்களில் வைகோ சரியான முறையில் அவரை நெறிப்படுத்தணும், சில இடங்களில் சில விஷயத்தை சில ஹிஸ்ட்ரிஸை சொல்லி தரப்பட வேண்டும். இதெல்லாம் சொல்லித்தரப்பட்டால் தான் இவன் கடந்து வந்த பாதை என்ன, கட்சி கடந்து வந்த பாதை என்ன, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோன்றதை புரிஞ்சிக்க முடியும் துரை வைகோவால்னு சொல்லலாம் மக்களே. இன்றைக்கி எல்லாமே ஓட்டு அரசியல் அப்படி மாறி போனதுனால ராஜீவ்காந்தி இறந்ததையும் காங்கிரஸ் மறந்திருக்க முடியாது, மன்னிக்கிறாங்க, கடந்து போகிறாங்க. எந்த இடத்துல அவர் திருநாவுக்கரசர் நின்று ஜெயித்தாரோ அதே காங்கிரஸ் சீட்டை எந்த ராஜீவ்காந்தியுடைய இறப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண ரவிச்சந்திரன், வைகோவுடைய தம்பி, பிரதர், அவரு தான் சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாரு. அவருடைய கட்சிக்கே அவருடைய பையனுக்கே சீட்டு கொடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்க, இடத்த விட்டும் கொடுக்குறாங்க காங்கிரஸ். அப்படின்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ், எவ்வளோ பெரிய காம்ப்ரமைசஸ் இருக்குன்றதை பார்க்கணும். இந்த காம்ப்ரமைசஸ் எல்லாமே எதற்குன்னா துரை வைகோ அவர்களை திருச்சி மாதிரியான பெரிய தொகுதியில் MP ஆக்கி பார்க்க நினைக்கிறாங்கனால் அதற்கு இவங்க சில காம்ப்ரமைஸ் பண்ணணுமா இல்லையா மக்களே? பண்ணாமல் ஓன் தொகுதி நிற்பன்றாரு. அந்த ஓன் தொகுதி நின்று 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இவர் எதிர்பார்த்த பம்பரமும் வரல. தீப்பெட்டியோ மாப்பெட்டியோ ஏதோ ஒன்று, மாபோ ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாபோ தீப்பெட்டியோ நின்று ஜெயித்தாலுமே அது அடுத்த எலெக்ஷனில் கண்டினியூ பண்ணவும் முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் 2 MP நீங்கள் வச்சுக்கணும், வின்னிங் கேண்டிடேட்டாக வச்சுருக்கணும், வின்னிங் MPயாக வச்சுருக்கணும். அதுவும் உங்களுக்கு க்ரைட்டீரியா மேட்ச் அவுட் ஆகாது. அப்போ ஏன் இந்த பிடிவாதம் அப்படிங்கிறதை இங்கே பார்க்க வேண்டும். சில காம்ப்ரமைசஸ் பண்ணால்தான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். துரை வைகோ அவர்கள் அழுதால் மட்டும் போதாது, அழுவது உங்கள் வீக்னஸை காட்டுது. கண்டிப்பாக ஒரு மேடையில் நின்று அழுகுறாரு, அதுவும் அதெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட் அப்சர்ட்னு சொல்லலாம். ஏன்னால் என்ன நடந்தாலும் சரி, எங்கள் அப்பா 30 வருஷம் அரசியல் இருந்துட்டார்,
அவருக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லை, நான் அதை வந்து அவருக்காக தான் நிற்கிறேன், நான் இல்லை நிற்க மாட்டேன், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அப்சர்ட். ஓட்டே விழாது. அவருக்காக தான் நிற்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் பேசிக்கோங்க, ஹாலில் பேசிக்கோங்க. இன்ஃபேக்ட் ஹாலோட பேசக்கூடாது. ஹாலில் பேசினா 10 பேர் தெரிஞ்சு போயிடும். உங்கள் பெட்ரூமில் பேசிக்கோங்க. அப்போ மக்களுக்கு நிற்கலையா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ நீ நின்று ஜெயிச்சு வந்தால் என்ன பண்ணுவோம் மக்களும் கேட்பாங்க அடுத்த கேள்வி. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி. உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் தள்ளி வைக்க வேண்டும். உங்கள் எமோஷன்ஸ்லாம் 2ஆம் பட்ச விஷயம். உண்மையாக இந்த இடத்த திருமாவளவனை பாராட்டணும் மக்களே. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டுன்ற மாதிரியே போயிட்டுருக்கான் பாருங்கள் திருமாவளவன். உண்மையாக அதை பாராட்டணும். சில இடங்களில் துரை வைகோ அவர்களுக்கு நிறைய அறிவுரை கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஓட்டு வங்கி பாதிக்கும். எனக்காக நிற்கலை, நான் விட்டு போயிட்டே இருப்பேன், எங்கள் அப்பாக்காக நிற்கிறேன், கட்சி காப்பாற்றப்படணும் நிற்கிறேன். அப்போ நீ ஏன் நிற்கிற? நீ பசங்க ஓரமாக உட்காந்துக்க, வேற நிற்கட்டும் கேட்டுருவாங்க அடுத்த கேள்வி. எவன் ஒருத்தவனுக்கு இந்த வின்னிங்க்கான ஒரு ஃபயர் இருக்கோ, எவன் ஒருத்தவனுக்கு இந்த இடத்துல நம்ம எம்பி ஆகணுன்ற எண்ணம் இருக்கோ, அவன்தான் மக்களுக்கு ஏதாவது செய்யறதுக்காக முன் வருவான் அப்படின்னு தான் பார்ப்பார்கள். அதுதான் ரியாலிட்டி. எனக்கு நிற்க எண்ணமே இல்லைங்க, நான் எதுக்குங்க சும்மா நிற்க சொல்லாமல் நிற்கிறேங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவோம்? ஜின்னுட்டு வந்தோம். அது நீ என்ன சொல்லுவோம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம்? ஏங்க நான் நிற்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க தேவையில்லாம் மக்கள், நான் ஏங்க அப்போ தொகுதி பக்கம் போகிறேன், நான் மல்லாகப்படத்தை தூங்கிட்டு உட்காந்து என்ன பண்ண முடியும்? திஸ் இஸ் ஹவு பீப்புள் வில் ரியாக்ட். சில இடங்களில் என்ன பேசணும் அப்படிங்கிறது அரசியல் எலெக்ஷன் டைமில் மிக மிக முக்கியம். அரசியலுடைய தலையெழுத்தே மாற்றி போட்டுரும். ஸோ இப்படி நிற்க விருப்பமில்லாத துரை வைகோவை ஏன் நிற்க வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கட்சிக்குள்ளே எழுந்துடும். ஏன் ஜெயிச்ச கணேசமூர்த்தி இருக்கார், அவர் தூக்கி நிற்க வைங்க. ஜெயிக்காத பல பேர் இருப்பாங்க, தூக்கி நிற்க வைங்க. யாருமே ஆளுமையா இல்லையா அவங்க மதிமுகன்ற கேள்வி வந்துடும். ஸோ சில இடங்களில் அழுதால் பத்தாது, அழுறது எங்கே வேணுமோ அங்கே அழுத தெரியணும். உங்களுக்கு வந்து சிம்பத்தேட்டிக்கான ஓட்டு வேணும்னு நினச்சிங்கனால் அது சிம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சாரத்தில் அதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை வச்சு நீங்கள் அழுதிங்கன்னா அது ஓட்டாக மாறும். இந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டே விழாமல் போகிறதுக்கு உங்கள் எமோஷன்ஸை வச்சு காமிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னால் ஓட்டு விழாமல் போயிடுச்சுனால், திருச்சி மாதிரி மையப்பகுதியில் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்கணும் மக்களே. திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இங்கெல்லாம் ஒரு கட்சி தோக்குதுனால் அது மான பிரச்சனை, இட்ஸ் நாட் அ ஜோக். இப்போ திருச்சி மாதிரி மையப்பகுதியை மதிமுக கொடுத்துருக்குறாங்கனால் அது எவ்வளோ பெரிய காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு துரை வைகோ புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது புரிஞ்சு நடந்துக்கிறது தான் அவருடைய புத்திசாலித்தனம். சில இடங்களில் அழுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது அவருடைய வீக்னஸை காட்டுகிறது. இவர் ஜெயிச்சா என்னடா பண்ணுற போகிறாருன்றது எண்ணத்தை காட்டுகிறது. ஒரு லீடர் அழறது அப்படிங்கிறது எதுக்கு அழ வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. அவன் எதுக்கு அழணுமோ அங்கே அழுதா மட்டும்தான் அவனுக்கு அது வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். என் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, அழுக வருதுன்னு அழுகிறது வந்து அவனுக்கு அவ்வளோ பெரிய லீடராக அவனுக்கு முன்னிறுத்தி கொண்டு போகிறது காட்டும். என்ன நிற்க சொல்கிறாங்க, செத்தாலும் நான் சின்ன தான் நிற்பேன், அவன் சின்ன நிற்க மாட்டேன்னா உங்களும் அடிச்சிட்டு இருக்கீங்களாப்பா நீங்கள் சொல்லி எதிர்கட்சிக்கு இலக்காரமாகும். இதெல்லாம் நிறைய அரசியல் சாதுரியங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் தெரியாமல் துரை வைகோ நிப்பாட்டி இருக்கிறது அப்படிங்கிறது மதிமுகவுடைய அவசரத்தை காட்டுகிறதுன்னு காட்டுது. இப்போ பக்குவம் இல்லாத நபர் எம்பி என்னையா பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இல்லைன்னா கொஞ்சம் கிளாஸ் எடுங்க, பக்குவப்படுத்துங்க. அவர் என்ன பேசணும் பக்குவப்படுத்தி விடுங்க. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளவு காம்ப்ரமைஸில் தான் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை வெளியே இருக்க பத்திரிகையாளர் நமக்கே தெரியுது அப்படின்னால் உள்ளே இருக்க அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி எனக்கே எழுகிறது. இவ்வளோ காம்ப்ரமைஸை சீட்டு வாங்கிட்டு ஒரு சின்னத்துக்கு போய் நீங்கள் இவ்வளோ கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க, அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னால் யூ வாண்ட் த வின்னிங் ஆர் யுவர் சிம்பிள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த சிம்பிளும் கிடைக்க போகிறது கிடையாது. யூ கேன் ஹேவ் ஆப்ஷன் A, B, C, whatever. தட் இஸ் யூஸ்லெஸ். ஒன்றுத்துக்கு அம்மஞ்சலி பிரயோஜனம் இல்லை. அது நீங்கள் வின் பண்ணாலும் வின் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா திரும்ப யூ கேனாட் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். அவங்கள்ட்ட அதுவும் அந்த சின்னமும் கண்டிப்பாக போயிடும். ஏன்னால் அந்த சின்னத்தை திரும்ப பயன்படுத்த முடியாது. அதற்கு உங்கள் 2 தொகுதி குறைஞ்சபட்சம் தேவைப்படும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்கின்றது. சின்ன தேவையில் தூக்கி போட்டுருங்க. இப்போ நமக்கு தேவை வின்னிங் மட்டும்தான் அப்படின்றது. ஏன் மதிமுகவில் மொத்த கட்சியும் யோசிக்க முட்டாளாகிறாங்கன்னு நமக்கு தெரியல மக்களே.
ஸோ இந்த வீடியோ யாராவது மதிமுககாரங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, இந்த இடத்துல தேவை அரசியல் போரில் தேவை வெற்றி மட்டுமே. உங்களுடைய சுய ஈகோவெல்லாம் இங்கே வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடாது, வேலை பார்க்க முடியாது. அப்படி வேலை பார்த்தால், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போர் மக்களே, அரசியல் ஒரு மிகப்பெரிய போர். அந்த போரில் ஒரு சின்ன இடம் போதும் எதிரில் உள்ளவங்க அதை ஈஸியாக குத்தி பெருசாக ஓட்டையாக மாற்றி விடுறதுக்கு. அப்போ இந்த போரில் எப்படியெல்லாம் வந்து தந்திரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல உங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தையுமே அதில் ஒரு மிகப்பெரிய போர்வாலாகவும் ஒரு ஆயுதமாகவும் வந்து அங்கே மக்கள்கிட்ட போய் திணிக்கப்படும், சேர்க்கப்படும். இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் இறக்கி கொடுங்கப்பா, இல்லை அவர் இறக்காமல் வீட்டில் உட்கார வச்சுருங்க பேசாமல், அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. இல்லை இறக்குறீங்கன்னால் இதில் இவ்வளவு காம்ப்ரமைசஸ் கூட வருது சீட்டுன்றப்போ நீங்கள் யூ ஷுட் டூ சம் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணுங்க. திரு வைகோ அவர்கள் கட்சி நடத்துவதற்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதை அவரோட பையனுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம சொல்லலாம் மக்களே. ஏன்னால் பையனை எப்படி வளர்த்துருக்காரு அப்படிங்கிறத பொறுத்தான் கட்சியின் எதிர்காலமே இருக்கிறது மதிமுக. பையனை இப்படி வளர்த்து வச்சுருக்காரு அப்படின்னால் கட்சி எதிர்காலம் என்னவாக இருக்க போகுதுன்றது மதிமுககாரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு சின்ன அழுகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.